தகுதியான டாக்டர்களை அணுகி நீங்கள் தக்க மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டால் எந்தவித டெஸ்ட் பேபியோ ஐவிஎஃப்ஓ ஐவிஏ தேவையில்லை. ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் 48 வயசு, அதான் மெனோபாஸ் ஆகிற வயசு வரைக்கும் அவங்களால் பெண்மை இந்த ஒரு குழந்தை பாக்கியம் தர தகுதியானவளால் நிச்சயமா இருப்பா. அந்த மெனோபாஸ் ஆகினா கடவுளால் தான் முடியும். அதுக்கு பிறகு நிறைய டாக்டர், இப்போ சில டாக்டருங்க என்ன சொல்லிக்கிறாங்க, பேஷண்ட் வராங்க சொல்றாங்க, இப்படி சார் 48 வயசு மேலே எனக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சு, அந்த டாக்டர் அணுகுன்னு அவர் 3 மாசம் மருந்து எடுத்துங்க நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறாரு. அவருக்கு தெரியல மெனோபாஸ் எப்போ ஆகும், கருமுட்டை இருக்குமா, அதுக்கு பிறகு அது எண்டோமெட்ரியம் படியுமா, எப்படிதான் அவங்க சிகிச்சை எடுக்கிறாங்க எனக்கே புரிய மாட்டேங்குது. அது மாதிரி நிறைய பேர் படித்தவங்க போய் நீங்கள் முட்டாள்தனமாக இப்படிப்பட்ட டாக்டர்களை தேர்ந்தெடுக்கும் போது தான் தவறுதல் நடக்குது. நீங்கள் சம்பாதிக்கிற பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம், அதுக்கு அந்த பணத்துக்கு வேல்யூ பாருங்க, நீங்கள் தேர்ந்தெடுக்கிற டாக்டர் அதுக்கு தகுதியானவரானு பாருங்க, ரெண்டையும் பார்த்துட்டு அதுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை எடுத்துங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, பேஷண்ட் கொண்டு உட்கார வைக்கிறாங்க, நான் சொல்கிறத நான் என்கிட்ட சிகிச்சை எடுத்தாங்க, ஒரே மாதத்தில் கன்சியூம் ஆகிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க, ஏன்னா அந்த டாக்டர் டெஸ்ட் எடுத்துருக்க மாட்டார். ஒரு குழந்தையிலன்னு வந்தால் ஆணை பொறுத்த வரைக்கும் செமன் டெஸ்ட் எடுக்கணும், டெஸ்டோஸ்டெரான்ங்கிற ஹார்மோன் டெஸ்ட் எடுக்கணும், தேவைப்பட்ட வெரிகோசல் இருக்கானு பார்க்கறதுக்காக டெஸ்டிஸ் டாப்லெட் டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி இந்த பல வகை டெஸ்ட்டுகள் இருக்குது. பெண்ணை பொறுத்தவரையில் ஹார்மோன் டெஸ்ட் கம்ப்ளீட்டாகவே எடுக்கணும். எல்ஹெச், எஃப்எஸ்ஹெச், புரோலாக்டின், ஈஸ்டோரியல், ஏகப்பட்ட டெஸ்ட் இருக்குது. தைராய்டு டெஸ்ட், அதான் மத இதை விட ஒழுங்காக தைராய்டு டெஸ்ட் கண்டிப்பாக எடுத்து ஆகணும். ஸ்கேனில் வந்து பெல்விக் ஸ்டடி, ஃபாலிகுலர் ஸ்டடி, ஹெச்எஸ்சி, டியூபல் பட்டான்சி டெஸ்ட், இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டையும் பரிசோதனைகள் பண்ணி பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து அதுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டீங்கன்னா 100க்கு 100 உங்களை அந்த ட்ரீட்மெண்ட்லேயே குணப்படுத்த முடியும். எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் தேவையில்லை. மூலிகை மருத்துவத்தை பொறுத்த இல்லாத மருந்தே இல்லை, எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்குது. 100% குணப்படுத்த முடியும். எதுக்கு எடுத்தாலும் உடனே ஐவிஎஃப் போறீங்க, அதுக்கு ஒரு காலகட்டத்தை வச்சுக்கோங்க. இப்போ பெண்ணை பொறுத்தவரை 46 வயசுக்கு மேலே ஆயிடுச்சா, மெனோபாஸ் ஆகிற காலகட்டம், நீங்கள் போய் ஒரு ஐவிஎஃப் பண்ணலாம், ஐவிஎஃப் பண்ணலாம். அது மாதிரி ஆணை பார்த்தா நான் 62 வயசு நான் லிமிட் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் 60 வயசில் போங்க, 2 வருஷம் தான் நமக்கு டைம் இருக்குது, வேறு வழி இல்லை, அவர் நம்ம ஒன்று எடுத்தோம். அதை விட நான் சொல்கிறது என்னன்னா, ஒரு அடாப்ஷன் எடுத்துக்கலாம், தத்து குழந்தை எடுத்து கூட வளர்க்கலாம். அதுக்காக நான் ஐவிஎஃப் பண்ண வேண்டாம், ஐவிஐ பண்ண வேண்டாம் சொல்ல உங்கள் காலகட்டம் இருக்குது. மேரேஜ் பண்ணி 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே உடனே போய் டாக்டரை பார்க்கணும்னு அவசியமே இல்லை. உங்களால் நிச்சயமாக குழந்தைய பாய்க்கும் கொடுக்க முடியும். அதுக்கு தகுந்த டாக்டர் அணுகணும், தகுந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், அதுக்கு விளக்கம் அவர் கொடுக்குறாருன்னு பாருங்க. டெஸ்ட் எடுக்க மட்டும் இல்லை, டெஸ்ட் எடுத்து அதுக்கு என்னதுக்கு எடுத்தானே அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு விளக்கத்தை கேளுங்க. இந்த டெஸ்ட் எடுத்துருக்கீங்களா சார், இந்த டெஸ்ட் எதுக்காக எடுக்கிறீங்க, இந்த டெஸ்ட்னால என்ன பிரயோஜனம், இதில் எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது. அது மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடி அடிக்கடி எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா கருமுட்டை எப்படி ரப்சர் ஆகுது, எந்த டியூப் வழியா அந்த எக்கு எந்த மாதம் ஓவலேஷன் ஆகிருக்குது, அடுத்த மாதம் எதில் ஓவலேஷன் ஆகுறத கணிக்கிறது, அதெல்லாம் முடியும். அதுக்காக சிலவங்க சொல்லுவாங்க டாக்டர் போகிற டெஸ்ட் எடுக்கிறாரு, இல்லை ஒரு சில டெஸ்ட் அப்படி எடுத்து ஆகணும். அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அதுக்காக பழைய ரிப்போர்ட்டையும் வச்சுட்டு புது ரிப்போர்ட்டை எடுத்துட்டு இருக்கனால அதுவும் தேவையில்லாத டாக்டரோட வேலை. நீங்கள் அந்த டாக்டர் அணுகும்போது இந்த கேளுங்க, ஒரு 10 கொஸ்டின் கேளுங்க, தப்பே கிடையாது. சார் இந்த டெஸ்ட் எடுக்கிறீங்க, இந்த டெஸ்ட் எதனால எடுக்கணும், இல்லை எடுத்தீங்களா, இதில் என்ன குறைபாடு இருக்கு, அந்த இதை விளக்கி அவர் சொல்லிட்டார்னா நிச்சயமா அந்த டாக்டர் நீங்கள் அணுகலாம். என்கிட்ட வரக்கூடிய நோயால் அப்படி தான் பார்க்கணும். முறைப்படி அந்த நோயின் வீரியம், தன்மை, அது எப்படி பாதிக்கப்படாதுன்னு கண்டறிந்து அதுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை தான் நான் கொடுக்குறேன். அதனால் 1 முதல் 3 மாதம் அந்த நோய்க்கு தக்கவாறு சிகிச்சை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா 6 மாதம் எடுக்க வேண்டியிருக்கும், 9 மாதம் எடுக்கணும். நோய்க்கு தக்கவாறு கண்டிப்பாக மருந்து எடுத்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ரேஷன் தேவையில்லை, ரத்த சேதனமும் இல்லை, 100% உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும், கவலையப்பட வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்துல இருந்து பல நாடுகள்ல இருந்து தம்பதியர் வந்து நம்ம டாக்டர் கிட்ட சிகிச்சை பெறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தம்பதியர் கனடா நாட்டுல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். உங்க பேர் சொல்லுங்க சார். சிவரஞ்சன். உங்க பேர்? புவனேஸ்வரி. நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. நாங்க 8 வருஷமா கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாம இருந்தோம். நிறைய டாக்டர் வேற போய் சந்திச்சோம், எந்த பலனுமே அளிக்கல. எல்லாருமே கையை விரிச்சிட்டாங்க, குழந்தையே உங்களுக்கு பிறக்காது அப்படின்னு. அதுக்கப்புறமா டிவில தமிழ் சேனல் பார்த்தோம், அதுலதான் வந்துச்சு இப்படி ஒரு டாக்டர் சென்னையில இருந்து, டாக்டர் முருகேசன் சொல்லி சென்னையில இருந்து எம்ஆர்பி ஹாஸ்பிட்டல்னு சொல்லி முருகேஷ் அவங்கள கான்டாக்ட் பண்ணோம். அத மூலமா எங்களுக்கு பலன் அடிச்சு. எப்படி கான்டாக்ட் பண்ணீங்க, அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க? அந்த விளம்பரத்துல அவங்களோட வெப்சைட் நம்பர் எல்லாம் போயிட்டு போட்டுருந்தாங்க. அதுக்கு நாங்க இமெயில் ஐடி மூலம் கான்டாக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் எங்களோட கான்டாக்ட் பண்ணாரு. ஏற்கனவே டாக்டர்கிட்ட எடுத்துக்கிட்ட அந்த ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் அனுப்புங்கன்னு சொன்னாரு. நாங்கள் அனுப்பிட்டோம்.
அதுக்கப்புறம் அவர் கேட்டாரு நேரடியா வர முடியுமா சென்னைக்கு சொல்லி நாங்க குழந்தை எங்களுக்கு அங்க டைரக்டா அங்கே வந்துட்டோம். வந்து நேரா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நாங்க இங்கிருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அங்க போனோம். அப்புறம் கொரியர்லயே 3 மாசம் இது பண்ணிட்டு சாப்பாடு மெடிசன் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துருந்தோம். அப்புறம் எங்களுக்கு இயல்பான முறையிலேயே அவங்களுக்கு டெலிவரி ஆயிட்டு இதுக்கு நன்றி தெரிவிச்சு சொல்லணும்ன்றதுக்காக நான் அங்க இருந்து இங்க வந்திருக்கிறேன். இதான் உண்மை. ஓகே. அது மட்டும் இல்ல, இப்ப என்னன்னா நாங்க டாக்டர் வந்து அங்க கொண்டு கனடாவில கொண்டு போய் அறிமுகப்படுத்தி அங்கேயும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் வர முடியாதுல்ல, அதனால இங்க இருந்து டாக்டரை கூட்டி கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் சொல்லி என்ன சொல்லுவாங்க. அங்கெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா வருஷமே இல்ல இருந்துட்டானே திரும்ப பிறந்துட்டு அப்படி சொல்லி ரொம்ப பேர் ஆச்சரியப்படுறாங்க. அதனால டாக்டர் நாங்க கூட்டி போற ஐடியால இங்க வந்திருக்கிறோம். நாங்க டாக்டர் கிட்ட அதை பத்தி பேசியிருக்கிறோம். அது வர்றேன்னு சொல்லிக்கிறாரு. அதை பத்தி ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி போட்டு தான் பண்ணணும்னு சொல்லிக்கிறாரு. ஆனா அவருக்கு வந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் நாங்க. To get permanent and peaceful life, Dr. S. Murugesh, MRP Hospital and Research Center, Siddha Ayurvedic and Naturopathic Medicine, Old number 10B, New number 21, Mastanali Garden, SV Lingam Road, Vadapalani, Chennai 26, Tamil Nadu, South India. Telephone number 04423725598, cell 9440-87923. நம்ம டாக்டர் எஸ் முருகேஷ் அவர்களும் எம் ரேகா அவங்களும் தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் மருத்துவ சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாருமே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. என் பேர் சரவணன். என் பேர் நிர்மலா. எங்க இருந்து வரீங்க? நான் தென்காசி சொந்த ஊர். நாங்க சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பெங்களூர்ல. டாக்டர் பார்த்தோன்னே அவர் பேசின பேச்சிலே நம்பிக்கை வந்துருச்சு. சில டாக்டர் நான் நிறைய டாக்டர் பார்த்துருக்கோம், அவங்க எல்லாம் கையில எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்த்துட்டு ஏதோ ஒரு பொடியை கையில கொடுத்து அனுப்பிச்சுட்டுவாங்க. ஆனா இவங்க மட்டும்தான் முறையா டெஸ்ட் செய்து பிளட் டெஸ்ட், ஸ்கேன் டெஸ்ட்லாம் பண்ணி வர ரிப்போர்ட்டை கரெக்டாக பார்த்து எங்களுக்கு விளக்கமாக சொல்லி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணி கரெக்டாக மெடிசன் தராங்க. நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற முன்னாடி எடுத்த ரிப்போர்ட் இது 10.8 மில்லியன் இருக்கு. இதில் இது நானா எடுத்த ரிப்போர்ட், டாக்டர் பார்க்க சொல்லாமல் நானா எடுத்த ரிப்போர்ட் 32 மில்லியன் இருக்கு. இதில் எங்களை செக்அப் பண்ணிட்டு மெடிசன் கொடுத்தாரு டாக்டர். அடுத்த மாதம் செக்அப் வரப்ப டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லி எழுதி கொடுத்தாரு. டாக்டர் சொன்னபடி மெடிசன்லாம் சாப்பிட்டு சம்பளம் வாங்கிட்டு நான் அடுத்த மாதம் டெஸ்ட்டுக்கு போனேன். என்ன ஆச்சரியம் பார்த்தா என்னோட உயிரினங்கள் கவுண்டிங் 2 மடங்கு உயர்ந்திருந்தது. அதே போல மோட்டிலிட்டியும் 2 மடங்கு உயர்ந்திருந்தது. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு எடுத்த ரிப்போர்ட் இது 65.5 இருக்கு. எங்க 2 பேருக்குமே ப்ராப்ளம் இருந்தது. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுமா? எனக்கு யூட்ரஸ் ஃபைப்ராய்ட் பிரச்சனை இருந்தது. டாக்டர் 6 மாசம் மருந்து எடுத்துக்க சொன்னாங்க. இது டாக்டர் பார்க்க வரதுக்கு முன்னால எடுத்த ரிப்போர்ட் மேடம். டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் என்னுடைய நார்மல் ரிப்போர்ட் இது. 3வது மாசம் நாங்க செக்அப் போனப்ப டாக்டர் கூட்டம் அதிகமா இருந்தது, அதனால அன்னைக்கு பார்க்க முடியல. அடுத்த நாள் போய் போனப்ப டாக்டர் எங்க ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு இனிமேல் இந்த மாசம் மட்டும் மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு போதுன்னு சொல்லி சொன்னாரு. என் மனைவிக்கு மட்டும் இருங்க, எப்ப மருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? 3 மாசம் ஆகுது. நீங்க 5 மாசம் டாக்டர் எடுக்க சொன்னதா சொன்னீங்களே? ஆமா மேடம், டாக்டர் 5 மாசம் தான் எனக்கு மருந்து சாப்பிட சொன்னாரு. ஆனா 3வது மாசத்துலயே எனக்கு தேவையான கவுண்டிங்கும் மோட்டிலிட்டி பவரும் கிடைச்சிருச்சு. இது என்ன மேடம் அதிசயம்? என்ன 7 மாசம் வரைக்கும் மருந்து எடுத்துக்க சொன்னாங்க. ஆனா 3வது மாசமே, அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் கன்சீவ் ஆயிட்டேன். ஓ, மாதவிலக்கான 7வது நாள்ல இருந்து என்ன மருந்து எடுத்துக்க சொன்னாங்க. ஆனா 15 நாள் கழிச்சு எனக்கு மாதவிலக்கு ஆகல. நாங்க பயந்துட்டோம். அப்புறம் டாக்டர் போன் மூலமா கான்டாக்ட் பண்ணோம். அவர் சில மருந்துகள் எடுக்க வேணாம் சொல்லிட்டாரு, மீதி மருந்து எடுக்க சொன்னாரு. ஆனா 15 நாள், அதாவது 15ஆம் தேதி வரைக்கும் எனக்கு மாதவிலக்கு ஆகல. வரல நேரம் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணோம். இங்க ஆபீஸ் வந்து கன்சல்ட் பண்ணோம். டாக்டர் சொன்னாரு இந்த மாதிரி பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாரு. எடுத்து யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்தா பாசிட்டிவா வந்தது. அந்த ஒரு செகண்ட்ல உலகத்தையே மறந்துட்டோம். அவ்வளவு சந்தோஷம் எங்களுக்கு. 5 வருஷம் பார்த்த கஷ்டத்துக்கு நல்ல பலன் கிடைச்சிருச்சு. மூலிகை மருத்துவத்தில் ஓர் மாபெரும் சாதனை. குழந்தையில்லா தம்பதிகள், ஆண்களுக்கு ஏற்படும் உயிரணுக்கள் குறைவு, ஒலிகோஸ்பிரேமியா, உயிரணுக்கள் இல்லாமை, அசோஸ்பிரேமியா, விந்து குழாய் அடைப்பு, சிமெண்ட் டியூப் பிளாக், வெரிகோசல் கட்டிகள் மற்றும் பெண்களுக்கு ஏற்படும் கருப்பை வளர்ச்சியின்மை, இன்ஃபர்ட் யூட்ரஸ், கருக்குழாய் அடைப்பு, ஃபலோபியன் டியூப் பிளாக், கருப்பையில் ஃபைப்ராய்ட், பிசிஓடி, மயோமா, எண்டோமேட்ரியாசிஸ் போன்ற கட்டிகள், சினப்பை சம்பந்தப்பட்ட ஒவேரியன் சிஸ்ட், பாலிசிஸ்டிக் ஒவேரியன், ஃபாலிகுலர் சிஸ்ட் போன்ற கட்டிகள், கருமுட்டை உற்பத்தி இல்லாமை, முதிர்ச்சி இல்லாமை, வெடிக்காமை, மாதவிடாய் கோளாறுகள், தீராத வெள்ளைப்படுதல், தைராய்டு போன்ற காரணங்களால் இனி குழந்தையே இல்லை என்று கைவிடப்பட்ட பல தம்பதியினர் இவர்களின் 3 முதல் 6 மாத சிகிச்சையில் குழந்தை பாக்கியம் பெற்றுள்ளனர். வயதுக்கு வராமை மற்றும் மார்பக வளர்ச்சி இல்லாமை, பெண்களுக்கு ஏற்படும் ஒரு சில ஹார்மோன் பிரச்சனைகளாலும்
கருப்பை வளர்ச்சி இல்லாத காரணத்தாலும் வயதுக்கு வராமலும் மார்பக வளர்ச்சி இல்லாமலும் காணப்படும். இவர்களுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்குள் வயதுக்கு வரவும் உடலுக்கு ஏற்ப மார்பக வளர்ச்சி பெறவும் பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி, கனவிலும் சிறுநீரிலும் சக்தி வீணாகுதல், கண்கள் குழி விழுந்து கன்னம் ஒட்டி போதல், உறுப்பு போதிய வளர்ச்சியின்மை, எழுச்சியின்மை, எழுச்சி நீடிக்காமை, சக்தி குறைவு, விரைந்து வெளிப்படுதல், உறவில் திருப்தியின்மை, மீண்டும் இயலாமை, உறவின் போது நடுக்கம், பயம், படபடப்பு, வெட்கம், அதிக சோர்வு மற்றும் சர்க்கரை வியாதியால் ஏற்படும் ஆண்மை குறைவு போன்ற பிரச்சனைகளுக்கு இவர்களின் 1 முதல் 3 மாத சிகிச்சையால் நிரந்தர தீர்வு பெறலாம். சர்க்கரை நோய், சர்க்கரை வியாதியால் ஏற்படும் இன்சுலின் குறைபாட்டை பூர்த்தி செய்வதுடன் இதனால் ஏற்படும் ஆண்மை குறைவு, பார்வை கோளாறுகள், உடல் எரிச்சல், அரிப்பு, உடல் பலகீனம், சோர்வு, கை கால் மரத்து போதல் போன்ற பிரச்சனைகள் குணமடைகின்றன. சிறுநீரக கோளாறுகள், யூரினரி இன்ஃபெக்ஷன், சிறுநீரகக்கல், இரத்த சோகை, சைனஸ், தும்பல், அலர்ஜி, தலைவலி, ஆஸ்துமா, காசநோய், அல்சர், வெண்குஷ்டம், மூல நோய்கள், மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், உடல் பருமன் பெற குறைய, மூட்டு வலி, இடுப்பு வலி, மூட்டு எலும்பு தேய்மானம், வாத நோய்கள், தோல் நோய்கள், சொரியாசிஸ், புற்றுநோய், பால்வினை நோய்கள், எய்ட்ஸ் போன்ற எல்லாவித நோய்களுக்கும் சிறப்புமிக்க சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சென்னை தலைமை மருத்துவமனை தினசரி காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரையிலும் டாக்டரை நேரில் சந்திக்கலாம். எம்ஆர்பி மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் எஸ் முருகேஷ் அவர்கள் கீழ்காணும் தேதிகளில் கீழ்காணும் இடங்களில் உங்களை நேரில் சந்திக்கிறார். டாக்டரின் மும்பை விஜயம் ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் இரவு 7 மணி வரை மற்றும் 6ஆம் தேதி காலை 7 மணி முதல் 12 மணி வரை ஹோட்டல் பாந்த்ரா ரெசிடென்சி, பாந்த்ரா ரயில் நிலையம் அருகில். டாக்டரின் பாண்டிச்சேரி விஜயம் ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி காலை 8 மணி முதல் 10 மணி வரை ஹோட்டல் ஸ்ரீ சப்தகிரி புது பஸ் நிலையம் எதிரில். டாக்டரின் கும்பகோணம் விஜயம் ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி மாலை 12 மணி முதல் 3 மணி வரை ஹோட்டல் காசி இன்டர்நேஷனல், காசி தியேட்டர் காம்ப்ளெக்ஸ். டாக்டரின் திருச்சி விஜயம் ஒவ்வொரு மாதமும் 11ஆம் தேதி காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஹோட்டல் ஆனந்த், மத்திய பேருந்து நிலையம் அருகில். டாக்டரின் கரூர் விஜயம் ஒவ்வொரு மாதமும் 11ஆம் தேதி மாலை 12 மணி முதல் 3 மணி வரை ஹோட்டல் ஆர்த்தி, தின்னப்பா தியேட்டர் அருகில். டாக்டரின் கோவை விஜயம் ஒவ்வொரு மாதமும் 12ஆம் தேதி காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஹோட்டல் ப்ளூ ஸ்டார், கவிதா தியேட்டர் அருகில், காந்திபுரம். டாக்டரின் சேலம் விஜயம் ஒவ்வொரு மாதமும் 12ஆம் தேதி மாலை 12 மணி முதல் 3 மணி வரை ஹோட்டல் செல்வம், புதிய பஸ் நிலையம் அருகில். டாக்டரின் ஹோசூர் விஜயம் ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி காலை 7 மணி முதல் 10 மணி வரை சீனிவாசா லாட்ஜ், பாகலூர் ரோட். டாக்டரின் வேலூர் விஜயம் ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி மாலை 12 மணி முதல் 3 மணி வரை ஹோட்டல் வீனஸ் அண்ட் அனெக்ஸ் லாட்ஜ், மூங்கில் மணி அருகில். எம்ஆர்பி மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் எஸ் முருகேஷ் அவர்கள் முகாம் செல்லும் நாட்களில் சிறப்பு மருத்துவர்களை சந்தித்து ஆலோசனை பெறலாம். மேலும் டாக்டரை நேரில் சந்திக்க முன்பதிவு பெற்று வரவும். எம்ஆர்பி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம், சித்தா, ஆயுர்வேதா மற்றும் இயற்கை மருத்துவம், பழைய எண் 10B, புதிய எண் 21, மஸ்தான் அலி கார்டன், SV லிங்கம் சாலை, வடபழனி, சென்னை 26, தமிழ்நாடு, தென்னிந்தியா. தொலைபேசி எண்கள் 04423725598, செல் 9440879223, ஃபேக்ஸ் 04423727798. Email ID mrphospital@yahoo.co.in, website www.mrp